பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களில் 146வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரம் போல் தேவனே, எந்த ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதருமே என்ற பாடலை பாடுவோம். வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீதம் 42வது சங்கீத வசனங்கள். சங்கீதங்கள் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல்
தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவனின் மேல், ஜீவனுள்ள தேவனின் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துரியமான சுகத்தோடு தேவாலயத்திற்கு போய்விடுவேன். இவைகளை நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் உம்மை நினைக்கிறேன். உமது மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நான் விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் இங்கே என்று என் சத்தத்தை நாடோறும் என்னோட சொல்லி என்னை நீடிப்பது என் எலும்புகளை குத்துகிறது போல் இருக்கிறது. என்னென்று சொல்வோம்? என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்து என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் இப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாம மகிமைப்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக ஞான பாடலின் 8 பாடுவோம். ஞான பாடல் 8. இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம், எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர எங்கள் சிந்தையினை முற்றும் தெய்வ சொல்லுக்கு படுத்தும். See
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை அன்புக்குரியவர்களே, தேவ கிருபையை பெற தகுதி அற்றுள்ளாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து பிதாவின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல, பிதாவே பாவிகளாக எங்களுக்கு இறங்கிடும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பிதா நம்மிடம் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலைமாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனித பேரிலே பிரியமும் உண்டாவதாக. Bye.
பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்தில் உறுதியான பக்துள்ளராக இருக்கவும், மகத்துவமுள்ள உமக்கு உண்மையுள்ள இதயத்தோடு பணிவை செய்யவும் எங்களை நீ நடத்த வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாள்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய. ஏசாயா 64 1 முதல் 8 வசனங்கள். நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரே வானங்களை கிழித்து இறங்கி உருகும் அக்கினி எரியுமாய் போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணும் போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோன்றும் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரே கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகளை எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்கிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மகிமையுள்ள கடவுளே, தேவரே பரிசுத்தர். வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். என்றுமுள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியில் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பொதுவான முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள். 1 பேதுரு 4 7 முதல் 11 வசனங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளில் இவங்களை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தங்களும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். சாந்த குணமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று செய்திகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 துவங்கி 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிய. யோவான் 15:26 துவங்கி 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிய. இயேசு தம்முடைய சீடருக்கு சொன்னதாவது: பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற சகாயர், அதாவது பிதாவினிடம் புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி பகர்வார். நீங்களும் முதலிலிருந்தே என்னோடு இருக்கிறபடியால் சாட்சி பகர்வீர்கள். நீங்கள் இடறி விழாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் உங்களை சபைக்கு விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்ளுகிற எவனும் தான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறதாக நினைக்கும் காலம் வருகிறது. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறிந்து கொள்ளாதபடியினால் இவைகளை செய்வார்கள். இவைகள் நடைபெறும் காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தபடியினால் ஆதி முதலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை என்பதுவே. பராபருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய திருச்சபை மக்களோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவரை உண்டான விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே வைத்து கண்ணிகள் பிறந்து மந்திரிவாக்கில் பாடப்பட்டு சிறுவிழாவில் தடக்கம் செய்யப்பட்டார். பாவத்திலேயே 3ஆம் நாள் நடுத்தங்களை கற்றுக்கொண்டார். பரத்திற்கு இல்லாமல் பிதாவாகி கடவுளுக்கு படுத்துகின்றார். அவர்களுக்கு வீடுகளுக்கும் மதிப்பதற்கு நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவங்கள் சர்வதை தருவது நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் எல்லாரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். இந்த வாரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதமான நாட்களை சுதந்திரிக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதில் 18ஆம் தேதி திரு எட்வர்ட் இன்பராஜ் அவர்களும் திருமதி உஷா அவர்களும் திருமண நாள் நினைவு கூறுகிறார்கள். 21ஆம் தேதி திருமதி ரூபி அவர்கள் பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஆண்டை கருத்தை அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். அன்பும் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மே மாதத்தின் 3ஆம் வாரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் எங்களை மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கிறீர், நமக்கு நன்றி. சிறப்பாக இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவு கூறுகின்ற அடியார்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அந்த இல்லத்தின் தலைவராக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். சுகத்தின் பலத்தின் தாரும் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை 128ஆம் சங்கீதத்தினுடைய வசனங்களின்படி அடிப்படையில் அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும். அதே போல பிறந்த நாளை காண்கின்ற முந்தைய அணியாளிகளுக்காக செபிக்கிறோம். அவர்களையும் பலப்படுத்தும். நல்ல சுகத்தை பலத்தையும் தாரும், போக்குவரத்திலும் கொடரும். அந்த குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியாக ஞான பாடலில் 87வது ஞான பாடல், முதல் 2 கவிகளை மாத்திரம் பாடுவோம். ஞான பாடல் எண் 87வது ஞான பாடல். ஆனந்த மகிழ்ச்சிக்கான இன்பமான வழியே, துக்க நாளிலும் அன்பான ஆறுதலின் ஜோதியே, யாவையும் அளவெல்லாம் பலமாய் தாங்குகிறாவே, இரக்கமாக என் ஜெபத்தை கேட்பீராக. 87 முதல் 2 கவிகளை பாடுவோம்.
நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய இன்று வாசித்து சிந்திக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் உடைய யோவான் 7:37 துவங்கி 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பி அருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று உழைக்கச் செய்திடும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று இந்த நாளினுடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே கேளும். ஓ ஹியர் லார்ட், எக்ஸாடி என்று அது தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்குடைய மைய பொருள், பரிசுத்த ஆவியை பெற உன் ஆத்துமா தூய்மையோடு காணப்படுகிறதா? பரிசுத்த ஆவியை பெற உன் ஆத்துமா தூய்மையோடு காணப்படுகிறதா என்ற மைய பொருளிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வருகிற வாரம் பரிசுத்த ஆவியின் பண்டிகை நாள் இருப்பதினாலே அதற்கென்ற ஆயத்த பகுதியாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷத்தில் இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடும் பண்டிகைகள் அடிப்படையில் சில அதிகாரங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை போன்ற பண்டிகைகளை அடிப்படையாக கொண்டு இந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக யோவான் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் கூடார பண்டிகையை மையமாக வைத்து இந்த யோவான் சுவிசேஷன் இந்த வசனங்களை எழுதியிருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் மற்ற எல்லா பண்டிகைகளை காட்டிலும் இந்த கூடார பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது வழக்கம். அந்த கூடார பண்டிகை நாட்களிலே அவர்கள் இஸ்ரவேல் மக்களாகிய எகிப்து தேசத்திலே அவர்கள் கடினப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வருகிற போது கூடாரம் அடித்து தங்கியிருந்த நிகழ்வை நினைவுபடுத்துவதற்காக அவர்கள் இந்த பண்டிகையை ஆசரித்தார்கள். அந்த பண்டிகையின் போது பல செயல்பாடுகளை அவர்கள் செய்வது வழக்கம். அந்த செயல்பாடுகள் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதன் அடிப்படையில் இந்த வார்த்தை நமக்கு சொன்னார் என்பதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று முதலாவதாக கூடார பண்டிகையும் மக்களின் செயல்பாடும். கூடார பண்டிகையும் மக்களின் செயல்பாடும். கூடார பண்டிகையில் மக்கள் என்னென்ன காரியங்களை செய்வார்கள் என்பதை நாம் இங்கு காண முடிகின்றது. தண்ணீர் சடங்கு என்றும் ஒளி சடங்கு என்றும் 2 விதமான சடங்குகளை அந்த நாளிலே அவர்கள் செய்வார்கள். ஒவ்வொரு நாள் காலை நேரத்திலும் மக்கள் சிலோவாம் என்ற அந்த குளத்திற்கு தண்ணீர் சுனையான கீகோன் என்ற ஊற்றுக்கு போய் அதிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு குரு பொற்பானையிலே அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு வருவாராம். அதை சுமந்து கொண்டு ஆலயத்திற்கு எல்லாரோடும் அவர்கள் சேர்ந்து வருவார்கள். அந்த யூத மக்கள் யாவரும் கையிலே பேரீச்சை இலைகளையும் அலரி இலைகளையும் எடுத்து வருவார்கள் என்ற குறிப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. லேவியராகமம் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது லேவியராகமம்
23ஆம் அதிகாரம் 40வது வசனம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். மகிழ்ச்சியாய் அவர்கள் இருப்பார்கள் என்று அது குறிப்பிடப்படுகிறது. அதே போல இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொண்டு வருவார்கள் என்ற குறிப்பும் நமக்கு வேதாகமத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, ஏசாயா 12:3, நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள் என்ற குறிப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களில் 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கின்ற அந்த சங்கீத மொழிகளை பாடல்களாக பாடிக்கொண்டே அவர்கள் அந்த நாளிலே வருவார்களாம். குறிப்பாக 113ஆம் சங்கீதத்தினுடைய 2-3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. பாடிக்கொண்டே அவர்கள் வந்து வாசல் வழியாக ஆலயத்திற்குள் பிரவேசித்து அந்த ஆலயத்தினுடைய பீடத்திலே போய் அந்த தண்ணீரை ஊற்றுவார்களாம். அந்த தண்ணீர் வழிந்தோடி போகிற போது அதை அங்கு இருந்து பார்த்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். இந்த வார்த்தைகளை அவர் ஏன் சொன்னார் என்பதை நாம் இரண்டாவதாக சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது இங்கே பார்க்கிற போது கூடார பண்டிகையும் அந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களுடைய செயல்பாடும் என்பதை நாம் இன்றைக்கு முதல்ல சிந்தித்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் அடங்கி இருக்கிற உண்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் அடங்கி இருக்கிற உண்மைகள் என்ன? பண்டிகையுடைய கடைசி நாளில எங்க வேதாகமத்திலே யோவான் 7ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் 7:37ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, அந்த 7 நாள் பண்டிகையினுடைய கடைசி நாள் முக்கியமான நாள். அதுல தான் இயேசு கிறிஸ்து அங்கு நிற்கிறார். இப்படி தண்ணீரை அவர்கள் ஊற்றுகிற போது அது வழிந்தோடி அங்கு போகிறதை பார்த்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் சொன்னார். எப்படி சொன்னார் என்றால் சத்தமிட்டு சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. சத்தமிட்டு என்ற வார்த்தை அங்கு மிக தெளிவாய் குறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிற போது ஜீசஸ் கிரைஸ்ட் stood there and cried out என்று அந்த வார்த்தை தெளிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தமிட்டு, உரத்த சத்தமிட்டு. இதே பல இடங்களிலே இந்த வேதாகம வசனங்களை நாம் வாசிக்கிறோம். லூக்காவில் நாம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற போது அங்கு விதைகள் அந்த உண்மையை அவர் சொன்னார். அந்த விதைகள் அங்கு எங்கெங்க நிலங்களிலே விழுகிறதோ அதற்கேற்ற பலனை கொடுக்கும். கடைசியில இதை கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு சொன்னார் என்று அங்கு நாம் வாசிக்கின்றோம். அதே போல நாம் இன்னும் மத்திய 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலும் 50ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனமும் 50ஆம் வசனமும். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 50ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டார். அந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற அர்த்தம் என்ன என்றால், ஒன்று எல்லாரும் அதை உணர வேண்டும். இரண்டாவது அந்த பாரத்தோடு கூட அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய உண்மையை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு பாரத்தோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறதாய் நாம் சிந்திக்க முடியும். இரண்டாவதாக அங்கு சொல்லப்படுகிற குறிப்பு என்னவென்றால், எல்லாருக்கும் இந்த செய்தி, இட்ஸ் a universal call என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறவராக இருக்கின்றார். பல இடங்களில் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிற போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்ற குறிப்பை நாம் வாசிக்கின்றோம். அதே போல விருந்துக்கு ஆண்டவர் அழைக்கின்ற போது அழைத்தவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க வழி அருகிலே போயிருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வாருங்கள், இங்கு விருந்தாளிகளால் இந்த விருந்து சாலை நிரம்ப வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் மீட்பு என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அடிப்படையாய் இருக்கிறதை நீங்களும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில்
45ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். எல்லையெங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போல ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் கடனண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எல்லா நிலைகளிலும் எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாமல் எல்லாரும் தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம், முறைமுறையா வாசிக்க கேட்ட சங்கீதத்துல அந்த மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். அந்த பாடலும் அதை தான் நமக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன வார்த்தையில் இருக்கிற உண்மைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாரத்தோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறவராக இருக்கின்றார். எல்லாரும் மீட்படைய வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். இந்த உலகத்திலே அவர் நன்மைகளை செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தினுடைய நாடுகளை அடிப்படையாய் வைத்தோ, மதங்களை அடிப்படையாய் வைத்தோ, அல்லது ஜாதியை அடிப்படையாய் வைத்தோ தன்னுடைய நன்மைகளை செய்யவில்லை. எல்லாருக்கும் அவர் நன்மைகளை செய்தார். கிராமம் கிராமமாய் சுற்றி திரிந்தார் என்பதுதான் வேத வசனங்களில் அடங்கி இருக்கிறதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புகிறோமோ, யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்கிறோமோ அவர்களுக்கு நன்மையை தருகிற ஆண்டவராக இருக்கின்றார். அவரை நாடி வரும் ஒருவரும் வெறுமையாய் திரும்புவதில்லை. என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் சொல்வதை போல பிதாவுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒருமையாய் ஒருபோதும் திரும்பாது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையினுடைய சொல்லுகிற விதம் பாரத்தோடு நமக்கு அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்று நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரத்தோடு அழைக்கிற போது அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிற மக்களாக நீங்கள் இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவனானவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஏன் அவர் அப்படி சொன்னார் என்பதை இங்கு மிக தெளிவாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த உலக பிரகாரமாக தண்ணீரானது நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது, இடத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த தண்ணீரானது இந்த உலகத்தில் எப்படி இந்த இடத்தை நம்முடைய உடலை தூய்மைப்படுத்த உதவுகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த விரும்புகிறார் என்பதைத்தான் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகின்றார். அந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 38ஆம் வசனத்தில் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அங்க இயேசு கிறிஸ்து பார்க்கிற போது அந்த தண்ணீர் அங்க பீடத்தில் ஊத்துறாங்க, அது அப்படியே ஓடி வழிந்து வருகிறது. அதை பார்த்த இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து சொன்னார், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அதற்கு என்ன அர்த்தம்? அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை குறித்து அவர் இப்படி நமக்கு சொல்லுகிறவராக இருக்கின்றார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்கின்றார். இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம். ஆகவே இந்த உலகத்திலே உயிர் வாழ தண்ணீர் எப்படி அவசியமோ, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு அவசியமாய் இருக்கிறார் என்பதை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவரை பிதா நமக்கு அருள்வது அதிக நிச்சயமாய் இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிடுகின்றார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள்
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஆகவே நித்திய ஜீவனை நாம் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவரை வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை அண்டிக் கொள்ளுகிற போது அவர் இந்த உலகத்திலே நமக்காக நம்மை ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலே சகாயரானவரை பிதாவானவர் அனுப்புகிறார் என்று நாம் வாசித்தோம். ஆகவே இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி உண்டா என்பதை சிந்தித்து பார்க்கிற ஒரு நேரம். அடுத்த வாரத்தில் அந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அந்த பண்டிகை அனுசரிப்பதற்கு நம்முடைய ஆயத்தம் என்ன என்பதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட வேண்டுமானால் முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் அதை தான் அங்கு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் ஓடும். அப்படி அவரை விசுவாசிக்க வேண்டுமானால் நாம் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு உன்னுடைய உள்ளம் இன்றைக்கு தூய்மையாக இருக்கிறதா என்பதுதான் இந்த நாளின் மைய பொருள். ஆகவே நம்முடைய இருதயத்தில் நாம் எல்லாரும் தூய்மையாய் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. சங்கீதங்கள் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் செவி கொடுக்கவே மாட்டார். காரணம், அவரிடத்தில் வல்லமை உண்டு. அவர் நமக்கு அந்த ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் 36ஆம் சங்கீதத்தில் 8-9 வசனங்களில் சொல்லுகிற போது, சங்கீதம் 36:8-9, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதம், பேரின்ப நதியினாலே நான் திருப்தி அடைகிறோம் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி நாம பார்க்க வேண்டும். அவருக்காக நாம காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கிற போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எப்படி நிரப்பப்படும், யாரெல்லாம் நிரப்பப்படுவார்கள் என்ற வசன குறிப்பும் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட அவருக்காக காத்திருக்கிறோமோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட நம்முடைய உள்ளம் தூய்மையா இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ வாஞ்சிக்கிறோமோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. எல்லாரும் முதியோர்களாக வாலிபர்களாக எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கர்த்தர் தமக்கு வெளிப்படுத்தின காரியங்களை மற்றவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் காத்திருப்போமே ஆனால், விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே ஆனால், இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே நீங்களும் நானும் நிரப்பப்படுவோம். ஆண்டவர் அதை தான் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா, நாம் தகுதி உள்ளவனாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததற்கான நோக்கம் எல்லாரும் மீட்படைய வேண்டும், எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும், பரலோக ராஜ்யத்திற்கு எல்லாரும் தகுதியடைய வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்தின்படியாக அந்த கூடார பண்டிகையும் மக்கள் செயல்பாடும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இருக்கிற உண்மைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையுடைய பொருள் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பேசுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அக்கிரம சிந்தையை அகற்றி பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்ததாமே நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக.
அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்திருந்தது நற்கனைகளை தரும்படி நமக்கு ஆன்ம பல திறனுமாறு அவரை நோக்கி நாம் அன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலே நோய் வறுமை முதலியவற்றால் இருந்து வரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் மேல் நாம் நினைவு கூறுவோமாக. நாம் தொடர்ந்து நம்முடைய ஆலய ஆராதனையை ஆன்லைன் மூலமாக அதை நாம் பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை அன்போடு கூட உழைக்கிறேன். இந்த நாளிலும் அநேக இடங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு எட்வர்ட் ஜெயராஜ் அவருடைய மகன் திரு இம்மானுவல் விமல்ராஜ் அவர்கள் ஆண்டுடைய அழைப்பை ஏற்று ஆண்டுடைய சமூகத்தில் சென்றிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக சமாதானத்துக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலின் கடியாக சோத்திர வழியாக மூலமாக கடவுளுக்கு எப்போது சிறுத்துவமாக நன்மை செய்யவும் உங்களிடம் உள்ளதை பிறரை பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளை கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்து சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் மனம் தரலாதிருந்தால் நேற்று காலத்திலே அறுவை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதை ஏற்றவாறு யாவருக்கும் முக்கியமாக விசுவாச குடும்பத்திற்கு நன்மை செய்வோமாக. புறாவுடைய சொல்ல கடங்காதிவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஞான பாடல் 348 ஞான பாடலில் முதல் 2 கவிகளை பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்று துவங்கும் ஞான பாடலின் 348. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றும் எங்களை அர்ப்பணித்து எங்களை காத்தருட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் அநேக மக்கள் கோவிட்-19 வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிற நிலையிலே கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி மருத்துவமனையிலே இப்போதும் மரண தருவாயில் இருக்கிற மக்களுக்கு நீ சுகத்தை தரும்படி கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற வழி உண்டாக ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்கச் செய்வீராக. ஆண்டவரை மக்கள் பாதிப்பிலிருந்து
வெளியே வருவதற்கு கர்த்தர் துணை புரிபடியாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உலகம் முழுவதும் கர்த்தாவே இந்த பாதிப்பில் இருக்கிற அநேக மக்கள் ஆண்டவர் விடுதலை ஆகுவதற்கு நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையைச் சேர்ந்த அருமையான சகோதரர் இம்மானுவேல் விமல்ராஜை ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் அழைத்து கொண்டே அப்பா அவனுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் சமாதானத்தையும் அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவர் நீர் பலப்படுத்தி அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராட்சியம் வருவதாக, நம்முடைய சுற்றப்படங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆதாரத்தை எங்களுக்கு எடுத்தாரும் கடனாக நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாக்கடங்களை மன்னியும் எங்களை சோதனைகள் பிரேசிக்க நாமும் தீமை நினைச்சிட்டுக் கொள்ளும். அதனென்றால் ஆட்சியமும் வல்லரை மகிமை என்றென்றைக்கும் உம்முடைய சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார். உங்களை ஆசீர்வதித்தோ உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் நாம் நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 237வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சதைக்க சகல வல்லமையும் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.